வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஜாத்ரா மற்றும் ஃபாகுவா? பீகார். ரவுத் நச்சா மற்றும் நவ்ராணி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். குன்பிகீத் மற்றும் முசல்கேல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குக்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தன் மற்றும் ஷகாரியா. காமராஜர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம். விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர்ல மற்றும் வங்காளத்துல நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலியில கொண்டாடக்கூடிய பண்டிகை ஹோலிகா தஹான். கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் வாம்போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இணைக்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் 2024. MSME-களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2024. NPS வட்சாலியா 2024. SCRB பவர் திட்டம் 2020. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது? சல்கான் புதை படிவ பூங்கா. இது கிட்டத்தட்ட சேர்க்கப்படதுக்காக முன்மொழிஞ்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு மீன்வளத்துறை சிறப்பு விருதை கேரளாவின் எந்த மாவட்டம் வென்றது? காசர்கோடு. 75வது பிரதான் மந்திரி திவ்யாக்ஷ கேந்திரா உத்தரப்பிரதேசத்தில் எங்கு திறக்கப்பட்டது? பதோன். 15வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் 2025 வென்ற மாநிலம் எது? ஜார்க்கண்ட். ஆஸ்திரேலியா தலிஸ்மன் சாபர் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி நடத்திருக்காங்க. இந்த கூட்டு பயிற்சி ஆஸ்திரேலியா நாடும் அமெரிக்கா நாடும் சேர்ந்து 2005 இருந்து நடத்திட்டு வராங்க. 2025 கான்கக்கப் தங்க கோப்பையை வென்ற நாடு எது? இது ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். இதை மெக்சிகோ நாடு அமெரிக்கா நாடை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா நாடு கோப்பா அமெரிக்கா 2022 2024 ஜெயிச்சிருக்காங்க. வடகிழக்கு யுனைடெட் FC அணி 133வது டுரான் கோப்பையும் கவர்னன்ஸ் கோல்ட் கோப்பை 2024 40வது பதிப்பும் ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி FIFA இன்டர் கான்டினென்டல் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பேகன் சூப்பர் ஜெயண்ட் அணி இந்தியன் சூப்பர் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. போர்ச்சுகல் நாடு UEFA நேஷனல் லீக் பட்டத்தை ஸ்பெயின் நாட தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. நாசா ஆம்எஸ் ஆராய்ச்சி மையம் தேசிய விண்வெளி சங்க போட்டியில் எந்த பள்ளி முதல் பரிசை வென்றது? கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த SRN மேத்தா பள்ளி காலாபுராகி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. புருகட் சோமா ஸ்கிரிப்ஸ் தேசிய எழுத்துப்பிழை போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. குணால் தலால் கல்வி உலக இந்தியா பள்ளி தரவரிசை விருதுகள்ல ஆண்டின் சிறந்த கல்வி தலைவர் விருது வாங்கியிருக்காரு. ஆகாஷ் ஷராப் இந்தியாவில் ஆரம்ப கல்வியை மாற்றி அமைத்ததற்கான தேசிய இளைஞர் விருது வாங்கியிருக்காரு. யூரோவை அதிகாரப்பூர்வ நாணயமாக ஏற்றுக்கொண்ட 21வது நாடு எது? பல்கேரியா. இந்த நாடு வந்துட்டு பல்கேரியா. சர்வதேச சூரிய கூட்டணி உடைய 101வது உறுப்பினர் நேபாளம். 104 ஆர்மேனியா, பாராகுவே 100, அங்கோலா 123. ஆர்டிமிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 54வது நாடு வங்காளதேசம். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் நாடு கூட்டமைப்பில் கையெழுத்திட்ட முதல் ஆப்பிரிக்கா நாடு மொரிஷியஸ். மீன்வள மானிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட உலக வர்த்தக அமைப்பின் 101வது உறுப்பினர் நிகாரகுவா. ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாடு இந்திய பயணிகளுக்கு UPI ஏற்றுக்கொண்ட 8வது மற்றும் முதல் கரீபியன் நாடு. எந்த நாள் உலக உயிரி தயாரிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 7. ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம். அப்புறம் ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம். ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம். ஜூலை 7 உலக சொகாலி மொழி தினம். ஜூன் 27 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். தொழில்துறை போட்டித்திறன்
வேலைவாய்ப்புகள் மற்றும் காலநிலை நடவடிக்கைகளை அதிகரிக்க ADEETIE திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இதோட முழு விரிவாக்கம் அசிஸ்டன்ஸ் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரி அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுக்கு அந்த திட்டத்துக்கான நோக்கம் என்னன்னா, உதயம் போர்ட்டல்ல யாரெல்லாம் MSc MEக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம். ஆயுஷ் அமைச்சகம் ராஷ்டிரிய கர்மயோகி ஜன் சேவா திட்டம் தொடங்கியிருக்காங்க. வணிக அமைச்சகம் ஸ்பைஸ் திட்டம். ஜல்சக்தி அமைச்சகம் ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமீன் திட்டம். கல்வி அமைச்சகம் பிரதான் மந்திரி உச்சத்தர் சிக்ஷா பிரட்டாஷன். பன்னா புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. எதனால செய்திகள் இருக்கு அப்படின்னா, ஏசியாவுடைய மிக வயதான யானை, அதோட பேரு வட்சாலா, ரீசெண்டா அதோட 100வது வயசுல இறந்து போயிருக்கு பன்னா புலிகள் சரணாலயத்துல. ஒரு சில நோய்கள் புஞ்சையில ஏற்படும், அதை பார்க்கலாம். இப்போ வீட் லீஃப் ரஸ்ட், பிகிஷினா ரெகாண்டிட்டலா ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், பைபோலரிஸ் ஒரிஜில் ஏற்படுது. கிரீனியர் இல்லைன்னா டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா, ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலாவில் ஏற்படுது. பவுடரி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ், எரிசிபி நெக்காட்டர். பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்கப் இல்லைன்னா பொட்டேட்டோ டியூமர், சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிகம். ஸ்மட் ஆஃப் பஜ்ரா, டோலியோஸ்போரியம் பெனிசிலாரியே. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, ஃபைட்டோதரா இன்வெஸ்டன்ஸ். early blight of potato, Alternaria salani. Grey point rust, Coleotrichum falcatum. Powdery mildew of PA, Peronospora pisci. Major Dhyanchandh Khel Ratna விருது டிகுகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா வாழ்நாள் விருது சுச்சா சிங், முரளிகன் பெட்கர் வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா விருது சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்கவான் வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது S முரளிதரன், ஆர்மண்டா கொலாகோ.